ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவும் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கதையில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் தினா. நான் என்னோடய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பட்டிருக்கேன்னு சொல்கிறதோட நிறைய அடிகள் தான் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சுக்கு. அதுக்கான சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை துரோகங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு. அதில் முதல் நம்பிக்கை துரோகம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பண்ணது. அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும். என்னோடய லைஃப்பில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 7th படிச்சுட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, எங்கள் அப்பா நானும் என் தம்பியும் மட்டும்தான் எங்கள் வீட்டில். 2 பசங்கங்கிறதுனால நல்லபடியாக தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் எங்கள் அப்பா இது மாதிரி என்னாச்சுன்னா, எங்கள் அம்மாவை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்களோட போயிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணி இன்னொரு ஒய்ஃபோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்ததே எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்காக எங்கள் அம்மா நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாவால் ஒரு விஷயத்தில் ரொம்ப நாள் அது தப்பு. அதாவது அவர் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அதை சகிச்சுக்கிட்டே வாழ்கிற மனநிலையில் எங்கள் அம்மா இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கும் இன்னொரு ஒய்ஃபோட எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு இங்கேயும் வர்றதுக்கு எங்கள் அம்மா ஏற்றுக்கலை. அதனால் எங்கள் அம்மா தனியாக எங்களை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. எங்கள் பாட்டி வீட்டோடு இருந்தோம் நாங்கள். எங்கள் பாட்டி கொஞ்சம் வேலை கடை வச்சுருந்தாங்க. ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுருந்தாங்க. அதை எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வீட்டிலே மாவு அரைச்சி கொடுக்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து தான் எங்களை வளர்த்தாங்க. வளர்த்து எங்களை நல்லபடியாக படிக்க வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அம்மாவை நானும் ஒரு காலேஜ் வரைக்கும் படித்தேன். படித்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு நல்லபடியாக. அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு பொண்ணை ரொம்பவே விரும்பினேன். 3 வருஷம் விரும்பினேன். அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பிடிச்ச பொண்ணுன்னா அவங்க தான். அந்தளவுக்கு அவங்க என்னோட நிறைய கஷ்டமான நேரங்களில் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க வேலை நாட்களில். அதுதான் அவங்கள எனக்கு கண்டிப்பாக லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு உணர வச்ச விஷயம்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் எனக்கு ரொம்ப நாள் நீடிக்கலை. அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட நம்பிக்கை துரோகம் எங்கள் அம்மா வாழ்க்கையை பாதிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட அவங்க நல்லா தான் பழகுனாங்க. நல்லா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு முடியல, சொந்தக்கார பையன் ஒருத்தவங்கள பார்த்துருக்காங்க, அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்குது, அதை அவரே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்ட்டு என்னால் அவங்கக்கிட்ட என்ன சொல்ல முடியும்? இப்போ அவ்வளோ பணம் கொடுக்குற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய வசதியானவன் கிடையாது தான். இருந்தாலும் நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் அப்பாவுக்கு வேணால் நம்ம கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசி பார்த்தேன். நம்ம 2 பேரும் கொஞ்சம் வேலை பார்த்து கடனை அடைக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னோடய பேச்சை கொஞ்சமே கேட்கல. வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க அவங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்பவே எனக்கு வாழ்க்கையில் ஒரு சோகத்தை கொடுத்துச்சு. என்ன வாழ்க்கை, நம்ம எதுக்காக வாழ்கிறோம், இவ்வளோ சின்சியராக இருந்துட்டு திடீர்னு நம்மளால் ஒரு பொண்ணு தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிறப்போ வழிகள் ரொம்பவே பெருசாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அந்த வழிகள் தான் என் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. அந்த வழிகளை என்னால் அந்த வழிகள்னால எங்கள் அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்க. என்னென்னா, நான் ரொம்ப வேலைக்கு ரொம்ப போகலை, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை லைஃப்பில். கொஞ்சம் ஒரு நேரத்தில் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு, சரியாக சாப்பிடாம பண்ணாமல் உடம்பு முடியாமல் போயிட்டு. அப்போ எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் பாட்டியும் அழுதாங்க. எங்கள் மாமா கிட்ட, அதாவது சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, அவங்கக்கிட்ட அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்காக தானே இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நான் இவங்களுக்காக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதை இவன் புரிஞ்சுக்கல, ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டா, இவனை விட்டுட்டு தானே வசதி இல்லைன்னு சொல்லி தானே விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லினால எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அது என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே பாதித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்காங்க லைஃப்பில் அப்படிங்கிறப்போ, நம்மளும் அம்மாவுக்காக ஏதாச்சும்
ஒரு சின்ன விஷயத்தனாச்சும் பண்ணணும். நம்மள விட்டுட்டு போன பொண்ணுக்காக நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட அம்மா அண்ட் ஃபேமிலி ஃபுல்லாக எதுக்கு நம்ம கஷ்டப்படணும். நம்மளை விட்டுட்டு போனவ வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கிறாங்கிறப்போ நம்ம அவங்களோட நம்மளை எதுக்காக விட்டுட்டு போனாங்க, பணங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை விட்டுட்டு போனான். அப்படிங்கிறப்போ அதை விடவே நம்மளுக்கு வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம மாறணும், மாற்றி காட்டணுங்கிற ஒரு வைராகியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து அந்த கம்பெனிலேருந்து ரினியூவல் ஆகிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன், ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்ல லெவலில் கொண்டு வந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு அந்த ஏஜென்சி மூலயமா வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க அவங்க தான் வந்து பெரிய ஆளுன்னே சொல்லலாம். அவர் ஆர்டர் கொடுத்தா தான் என்னால் எடுக்க முடியும் அந்தங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் உள்ளவர். பயங்கர ரிச்சான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அந்தளவுக்கு அவர் வந்து என்னை வீட்டில் ஒரு ஆளாகவே ஏற்றுக்கிட்டார். ஏன்னா நான் ரொம்ப வந்து நம்பிக்கையாக இருப்பேன். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை கரெக்டான நேரத்தில் முடிச்சு கொடுப்பேன். அதனால் வந்து அவருக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு வந்து எப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து இருந்ததுனால அவருக்கு வந்து என்னை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து வீட்டிலே ஒரு ஆளாக என்னை ஏற்றுக்கிட்டாரு. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, அவரோட பொண்ணு வந்து அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து கணவர் வந்து இறந்து போயிருக்க மாதிரி ஒரு நிலையில் இருந்தாங்க. ரொம்பவே முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவரும் வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அவங்களும் வாழ்க்கையில் என்ன வாழ்க்கைங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர்லேயே அவங்களோட பொண்ணு இறந்துட்டாங்க. அப்போ என்கிட்ட வந்து ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு நம்ம மாறுதலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுனால நான் வந்து அவங்கள வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் அழைச்சிட்டு வந்தேன் அவங்க பொண்ணை. இது மாதிரி அம்மாவோட வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வந்து கோயில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்து நான் வச்சேன் எங்கள் வீட்டில். எங்கள் வீடு வந்து ரொம்ப வசதி இல்லைனாலும் ஓரளவு ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அம்மாவோட ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்தாங்க. கொஞ்சம் மனசு அவங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. பாட்டி பக்கத்து வீட்டில் வந்து நிறைய பிள்ளைங்க அப்படிலாம் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மன ஆறுதல் இருந்துச்சு. அம்மாவோட வெளியில் போகிறது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து எதிர்பாராத விதமாக நானும் அவங்களும் வந்து ஒரு இரவு வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நான் எதிர்பார்த்து அது நடக்கலை. எதிர்ச்சியாக வந்து வீட்டில் அம்மாவும் இல்லை, பாட்டியும் இல்லை, அவங்க மட்டும்தான் இருந்தாங்கங்கிறப்போ கரண்ட் இல்லை அன்றைக்கி. அந்த நேரத்தில் வந்து எதிர்பாராத விதமாக நான் வந்து அவங்க இருக்கிற ரூமுக்குள்ளே போனேன். அவங்க அப்போ தான் வந்து உட்காந்துருந்தாங்க. எனக்கு வந்து இருட்டில் ஒன்றும் தெரியாதனால 2 பேரும் அந்த நேரத்தில் அவங்க மேலே வந்து நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஒன்றா அந்த நேரத்தில் எங்களையும் அறியாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அதுலேருந்து எனக்கு வந்து அவங்கள வந்து விடணுங்கிற ஒரு மனப்பான்மை இல்லை. அந்த நேரத்தில் நான் வந்து அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாலும் அவங்கள லைஃப்லாம் என்னோட ஒய்ஃபாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு ஒரு நைட் நம்மளோட இருந்ததுக்காக கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டா அவர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நம்மளை வந்து இது மாதிரி ஏற்றுக்க கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து நான் வேணாம், நீங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு நாட்டில் நடந்தது வந்து நான் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. இதுக்காக நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிற என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, நீங்கள் அதனால் உங்கள் வீட்டில் இதனால பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டராகவும் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நானே நேரில் போய் எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து இதை சொன்னேன். அம்மா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து கணவனை இழந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து பண்ணாங்களோ, அதனால இன்னொரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிடா, அந்த பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறமா அம்மாவும் நானும் போயிட்டு அந்த அவரோட அப்பா கிட்ட வந்து பேசணும். இது மாதிரி உங்கள் பொண்ணை நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ஃபஸ்ட்டு தயங்கினார். என்னென்னா இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்டையும் கேட்டதுக்கு சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் எல்லோரும் சம்மதத்தோடையும் திருமணம் நடந்துச்சு. இப்போ என்னோடய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க என் ஒய்ஃபும் சேர்ந்து பார்த்துக்குறோம். நல்லபடியாக எங்கள் அம்மாவையும் வந்து அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எங்கள் பாட்டி எல்லாருமே வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்கும். அவங்க ரொம்பவே வந்து
என்னை வந்து ரொம்ப ஓரளவு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நல்லா படிச்சிருக்காங்க. நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள வந்து ஒருத்தவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க பின்னாடியே நம்ம வந்து அந்த வழியெல்லாம் சுமந்துக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கான லைஃப் கண்டிப்பாக நமக்கு இருக்குங்கிறதுக்காக, அந்த ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறதுக்காக நம்ம ஃபீல் பண்ணி அதே இடத்துலயே இருந்தோம்னா, பாதிக்கப்படக்கூடியது என்னமோ நம்ம லைஃப் தான், நம்ம ஃபேமிலி மட்டும்தான். அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பாங்க விட்டுட்டு போனவங்க. அதனால் நம்ம வந்து நமக்கான வழியை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Yeah.